ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட், நீங்க சிவில் சர்வீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கோச்சிங்கும் கொடுத்து மந்த்லி ஸ்டைஃபண்டா வந்து 4000 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இவங்க வந்து சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலியமா 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலியமா ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெர் மந்த் ஸ்டைஃபண்டா அவங்களுடைய உதவிக்காக வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகையா 4000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பே பண்றாங்க. சோ இந்த ஸ்கீமை பத்தின ஃபர்தர் அப்டேட் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு எந்த லிங்க்ல போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம குயிக்கா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் வந்து யார் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த யூனிவர்சிட்டிஸும் வந்து டாக்டர் அம்பேத்கர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் மூலியமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இந்த இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து அப்ளிகபிள் ஆகணும்னா ஒரு சில பேசிக் விஷயத்தை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும் போதுமானது. கண்டிப்பா நீங்களுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்க வந்து அப்ளிகபிள் ஆக முடியும். இது வந்து யார் வந்து கொடுக்குறாங்கங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜட்ஜஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோச்சிங் இந்த ஒரு கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓபிசி மீன்ஸ் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ். இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட் பிரிவினர் சேர்ந்தவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தான். எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து வாங்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயாவே கோச்சிங் கிளாஸும் உங்களுக்கு வந்து கொடுத்து மந்த்லி ஸ்டைஃபண்டா உங்களுக்கு வந்து 4000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து தங்கி படிக்கிறதுக்காக அக்கமடேஷனுக்காக உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல பேசிக்கா வந்து என்னென்ன விஷயத்த நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சி அப்படி இல்லைன்னா வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸா வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 8 லேக்ஸ்க்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய யூஜி டிகிரில வந்து நீங்க 50% மார்க்குக்கு மேல நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி டோட்டலா 100 சீட்ஸ்ல 30% வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசர்வ்டு உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% சீட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 70% சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கும் ஜென்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டிசைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது. எல்லாருமே ஓப்பனால வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன்லயே உங்க மொபைல் போன் மூலியமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டிபிகேஷனுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரீ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் ஃபார் எஸ்சி அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேபை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய கூகுள் ஃபார்ம் பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க பேர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. சோ இந்த காப்பி வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இமெயில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து எப்படி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோ அதே போல நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்க, என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதையும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஃபாதருடைய நேம் வந்து கரெக்டா அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. மதருடைய நேம் வந்து கரெக்டா அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. கார்டியன் இருந்தாங்கன்னா என்டர் பண்ணுங்க, கார்டியன் இல்லைன்னா இது வந்து விட்டுருங்க, கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எஸ்சி ஷெட்யூல் காஸ்டா இல்ல வந்து ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஓபிசிலே வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிமினல் லேயர்ல வந்து இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு உங்களை வந்து அப்ளிகபிள் அவைலபிள் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ்சி அப்படின்னா எஸ்சி கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ அவைல்டு எனி ஃப்ரீ கோச்சிங் பெனிஃபிட் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வந்து இந்த மாதிரியான ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்ல நீங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பயன் அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ், நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வேற ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஸ்கீம்ல நீங்க வந்து அவைலபிள் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நோ, அப்படி இது வந்து கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை. இதை வந்து விட்டுருங்க. அதே மாதிரி ஏஜ் அஸ் ஆன் 1/8/2025 இந்த டேட் அன்னைக்குன்னு உங்களுடைய ஏஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஏஜை கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்தையுமே கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் வந்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா ப்ரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேட்கறாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுடைய கான்டாக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட் நம்பரும் சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேரண்டோட நம்பர் வந்து கேட்கறாங்க. பேரண்டோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. வேற ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பேரண்ட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பேரண்ட் வந்து கான்டாக்ட் பண்றதுக்காக பேரண்ட் நம்பர் வந்து கேட்கறாங்க. ஸோ பேரண்ட் நம்பரையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்ளிகண்டோட அட்ரஸ் வந்து கேட்கறாங்க பாருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் இப்போ நீங்க கரெக்டா கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் வித் ஸ்ட்ரீட் நேமோட என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்கனாலும் நீங்க அதர் ஸ்டேட்டோட நேம் கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போ வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா நீங்க டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. டிகிரி ஹோல்டரா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். சோ அப்படிங்கிறதுனால நீங்க வந்து யூஜி வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே, ஒன்ஸ் வந்து இது கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னோட இன்னும் 12th அண்ட் இது ஈக்குவல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் கேட்கறாங்க. நீங்க 12th அப்படின்னா டிப்ளமோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க பிளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய யூஜில நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. சோ அதையுமே கரெக்டா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல உங்களுடைய யூஜி மார்க்கை நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 10 MB கேக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கரெக்டா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சரும் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் வந்து கொடுக்க போறாங்க. கோச்சிங் மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்களுடைய மந்த்லி ஸ்டைஃபண்டா வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபீஸும் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றாங்க. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய 2025 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கிளியர் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியறது கிடையாது. அவங்க ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. யூடியூப் பார்த்து அதே மாதிரி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து படிக்கிறது இருந்தாலும் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட் மூலியமா நம்ம வந்து கோச்சிங் எடுக்கிறதுனால நம்ம கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஹை ஸ்கோர் நம்மளால வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.